ரெண்டு திராவிட கட்சிகளுடைய தலைவர்களுக்கு நடுவில் ஒரு பெண்ணை நீங்க படுக்க வச்சிருக்கீங்களே, இந்த இடத்துல அப்போ ரெண்டு ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப பெண்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? அப்ப பெண்கள் வெறும்னே ஒரு பாலியல் பண்டம் தானா? நீங்க நேரம் கடந்து ஒரு தீர்ப்பை நீதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அது நீதியே கிடையாது அப்படின்றதுதான் பொருள். ஆனா இந்த மாதிரி இழுத்தடிப்பு அப்படின்றது குற்றம் செய்பவனுக்கு அந்த செய்யக்கூடாது அப்படின்ற மனநிலையை உருவாக்காது. என்னமோ அவங்க கட்சிக்குள்ள 50% பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. இப்ப கூட தேர்தல் களத்துல, நாடாளுமன்ற தேர்தல் களத்துல 50% ஆண்கள் 50% பெண்கள் அப்படின்னு தான் வேட்பாளர்களை நிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருந்தது? விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு நபர் இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பாலியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தம்பிங்க எவ்வளவு மோசமா ஒரு பெண்ணை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாலியலாக தாம் சுரண்டப்பட்ட செய்தியை ஒரு பொது வெளிகள்ல ஒரு பெண் சொல்லுவாளா? அவளுடைய உளவியல் ரீதியா நீங்க நினைச்சு பாருங்க. ஜெயலலிதா அம்மையார்லாம் இருந்தப்போ இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? அவங்க எப்படியெல்லாம் இவரை பாதுகாத்து அப்படி விட்டுருக்காங்க அப்படின்றது வரலாறை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதிமுகவினுடைய ரொம்ப பெரிய வரலாற்று பிழை என்னன்னா, எடப்பாடி அவர்கள் அதனுடைய தலைமையாக பொதுச் செயலாளராக இருப்பது தான். இதுக்கு மேலேயாவது எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சமாவது சுய சிந்தனையோட யோசிக்கணும். சரி, அவருக்கு சுய சிந்தனையே இல்லைன்னே வச்சுப்போமே. தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு, தொடர்ந்து ஒரு 6-7 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசப்பட்ட ஒரு வழக்கு. 2 சிறுமிகள் விழுப்புரம் பக்கத்தில் கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாகப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 15-20 பேர் அந்த வழக்கில் தொடர்புடையவராக இருந்தாங்க. இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தொடர்பு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இன்றைக்கு 15 பேருக்குமே 20 ஆண்டு கால தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இந்த கண்மை காலமாக தொடர்ந்து போஸ்கோ குற்றங்கள், பாலியல் பலாத்காரங்கள், இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு இந்த அளவுக்கு வந்தது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கு அந்த நபர்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஏற்றுக்கிறேன். ஆனால் ஏன் இத்தனை வருஷம் இழுக்குது? ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டிலே இன் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ். நீங்கள் நேரம் கடந்து ஒரு தீர்ப்பை நீதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது நீதியே கிடையாது அப்படின்றது தான் பொருள். அப்போது ஒரு சிறுமிக்கு எப்பயோ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு இப்போ தான் நீங்கள் தண்டனை கொடுப்பீங்கன்னா அப்போ அது வரைக்கும் அந்த சிறுமியினுடைய வாழ்க்கைக்கு, அவங்க அந்த பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் தரப்போகிறாங்க? இப்போ உடனடியாக ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் இதுக்கு மேலே யாராவது அந்த மாதிரி குற்றங்கள் செய்யணும்னு நினச்சா ஒரு சின்ன நெருடலாவது போகும். ஐயோ, இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு, என்ன ஆகுமோன்னு. இப்போ இந்த சூழல்ல இவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இல்லையா, அவங்க மேல்முறையீடுக்கு போகலாம், இல்லை வேற ஏதாவதுக்கு கூட ஆனால் போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை வச்சுருக்காங்க. இது மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும். போக்சோ சட்டத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, அந்த நடந்த குற்றத்துக்கு உடனடியாக விசாரணை பண்ணி உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான். ஆனால் ஏன் இத்தனை வருஷம், 7 வருஷம் இழுத்திருக்கு அப்படின்றது இது வரைக்கும் புரியல. தண்டனை கிடைச்ச வரைக்கும், தீர்ப்பு கிடைச்ச வரைக்கும் சரி, பரவாயில்ல, நல்லதுதான். ஆனால் இந்த மாதிரி இழுத்தடிப்பு அப்படின்றது குற்றம் செய்பவனுக்கு அந்த செய்யக்கூடாது அப்படின்ற மனநிலையை உருவாக்காது. செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாமே, 7 வருஷம் தானே, நமக்கு இன்னும் பணம் எதுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நம்ம மேல்முறையீடு இந்த மாதிரிலாம் போயிடலாம், வாய்தானு போயிடலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் இது கொடுக்கும். வாச்சாத்தி நம்ம தீர்ப்பு பார்த்தோம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே, அத்தனை வருஷம் கழிச்சு தான் அந்த பழங்குடியின மக்களுக்கான நீதி கிடைக்குது. அப்படின்னா அதில் எத்தனையோ பேர் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி செத்தே போயிட்டான்.
இங்கே பாதிக்கப்பட்ட மக்களில் எத்தனை இழவு விழுந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி ஏன் ஒரு மெத்தன போக்கு, ஒரு மோசமான போக்கு ஏன் இருக்கு அப்படின்னு 2 பேர் என்னமோ இறந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப நமக்கு வந்துட்டு வேதனை தருகின்றது. இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் அடைஞ்சிருக்கோம், இந்த அளவுக்கு நம்முடைய நாடு முன்னேறி இருக்கு, இப்படி வரிசையாக நல்ல விஷயங்களை நம்ம பதிவு செய்யும் பொழுது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரியா விசாரிக்காம தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா நிரபராதிக்கு என்ன நடக்குமோ அதுக்காக இந்த மாதிரி பண்றோம். இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி யாருன்னு சரியா சொல்ல போறா. ஏன்னா அந்த சிறுமி அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்டவளுக்கு இன்னார இவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. தனக்கு எந்த அளவுல இந்த பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதை நிச்சயமா சரியாக உண்மையாகத்தான் சொல்ல போறா. அதை வச்சு பார்க்கும் பொழுது உடனடியாக இதுக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் குறையில. உடனடி தண்டனைனா நீங்க என்ன சொல்ற வரீங்க? மரண தண்டனை அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை, நம்ம மனித உரிமைக்கு எதிராக பேச போகிறது இல்லை. அதனால் இந்த மரண தண்டனை, அதாவது தூக்கு தண்டனை அப்படின்றத விட அவங்களுடைய மனம் இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு வேதனைப்படுற அளவுக்கான ஒரு தண்டனை கொடுக்கணும். தனிமைப்படுத்துவது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு தண்டனை. அவங்க கையில நம்ம இன்னைக்கு ஒரு மொபைல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு சிறையில தனிமைப்படுத்தி அவங்களோட யாருமே பேச முடியாம, அவங்களும் யாரையும் போய் பேச முடியாம அப்படி இருக்கிறது அப்படின்றது கொஞ்சமாவது தான் செய்த தவறை நினைத்து பார்ப்பதற்கான ஒரு சின்ன அவகாசம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடுமையான தண்டனை விட உடனடி தண்டனை, உடனடி தண்டனை வேண்டும். கடுமையான தண்டனை தான் நான் தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி அவங்க மனம் திருந்துவதற்கான ஒரு தண்டனையை கொடுக்கணும். அதுவும் உடனடியாக கொடுக்கணும். இன்னைக்கு பரவலாக நீங்க ஒரு செய்தித்தாளை எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு சோசியல் மீடியால விஷுவலா நீங்க பாத்தீங்கன்னாலும் சரி, பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பாப்அப் மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் சமூகம் நல்லா இருந்தது, இப்போதான் சமூகம் சீரழிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டால், இத்தனை வருஷமா அதை சொல்லக்கூட முடியாத ஒரு நிலையில இருந்தாங்க. இன்னைக்காவது அதை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துலயாவது கொஞ்சம் சட்டம் கொஞ்சம் தன்னுடைய இரும்பு கரங்களை கெட்டியா வச்சுக்கிட்டு உடனடியாக அதற்கான தீர்வுகளை கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கிற பட்சத்துல தான் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படின்னு நான் நம்புறேன். சீமான் அவர்களுடைய பிரஸ் மீட் இப்போ சில நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு. அதில் சில வாக்குவாதங்கள்லாம் ஆகிறத பார்க்குறோம். அது குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் குறித்து சீமான் அவர்கள் முன்பு ஏதோ ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அது குறித்து கேள்வி எழுப்புறாங்க. சீமான் என்ன அந்த இடத்துல என்ன ஜெயலலிதா அம்மையார் குறித்து என்ன அவதூறாக பேசியிருந்தாரு? ஏன் அந்த வாக்குவாதம் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதாவது தொடர்ச்சியாக பெண்களை பற்றியதான பார்வை அவருக்கு என்ன இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னமோ அவங்க கட்சிக்குள்ள 50% பெண்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுறாங்க. இப்போ கூட தேர்தல் களத்தில், நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் 50% ஆண்கள் 50% பெண்கள் அப்படின்னு தான் வேட்பாளர்களை நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருந்தது? வெற்றிக்கான வாய்ப்பு இருந்தா பெண்களை நிற்க வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடிகை விஜயலட்சுமி அப்படின்ற ஒரு நபர், இவர் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பாலியல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு சொல்லக்கூடியவங்க, இல்லை நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நிரூபிக்க வேண்டியவங்க யார்? அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம எவிடன்ஸ் வச்சுக்கிட்டுலாம் இந்த வேலையை பாலியல் சார்ந்த நம்ம இதை பார்க்கறது இல்லை. அப்போ இந்த சூழல்ல அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தம்பிங்க எவ்வளவு மோசமா ஒரு பெண்ணை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேரக்டரை அசாசினேஷன் பண்றது, இல்லை பணத்துக்காக போறது, இல்லை அவருடைய புகழுக்கு ஒரு இதை மங்கடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு ஏக்கச்சக்கமா அவதூறான செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களும் அதே போல பேசுறாங்க தானே, தொடப்பக்கட்டங்கிறாங்க சீமான், அவங்களும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. அது சீமானை மதிக்கக்கூடிய அந்த அந்த தம்பிகளுக்கு தன்னுடைய தலைவரை பேசும் இயல்பா வர்றது தானே அது. ஒரு பெண் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெண்
வந்து சாதாரணமாக வெளியில் சொல்கிறது அப்படின்றது கஷ்டங்க. எதை வேணாலும் நகை திருடு போச்ச சொல்லுவாங்க, வேற ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, இழப்பு விழுந்துருச்சுன்னா சொல்லுவாங்க. ஆனால் பாலியலாக தாம் சுரண்டப்பட்ட செய்தியை ஒரு பொது வழிகளில் ஒரு பெண் வந்து சொல்லுவாளா? அவளுடைய உளவியல் ரீதியாக நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த அளவுக்கு அவள் வந்து சொன்னதுக்கு அப்புறமா கூட உன்னை பற்றி தெரியாதா, நீ யாரு, நீ இந்த பணத்துக்கு வரக்கூடியவ தானே, நீ நடிகை தானே, நீ அங்கே போகிறவ தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து தன்னுடைய கண்ணியத்தை மீறி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட நபர் என்ன வந்து சொன்னார், என்ன பதில் சொன்னார்? மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு தேவையில்லாமல் வந்து ஒரு அவதூறான இதை வந்து பேசிக்கிட்டுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொலை மிரட்டலை விடுத்திருக்கிறாங்க. யாருக்கு கொலை மிரட்டல் கொடுப்பீங்க? இனிமேல் இவங்க வந்தாங்கன்னா நம்முடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடும்டா அப்படின்னும் போது தானே நீங்க கொலை மிரட்டல் கொடுக்க போறீங்க. மூடு. ஆமா. அப்போ இந்த தம்பிங்கெல்லாம் கொலை மிரட்டல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா வந்து தலைவர் சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி வந்து கேட்டதாகவும், தன்னுடைய மனைவி வந்து கேட்குறாங்களாம், போய் இவளையா நீ பிடிச்ச? அப்போ எவ்வளோ ஒரு திமிரு பேச்சு பாருங்களேன். அப்போ பெண்கள்னா யாரு? பெண்களை பற்றி இவர்களுடைய பார்வை வந்து என்னவா இருக்கு? இவங்க வந்துட்டு அந்த 50% கொடுக்கறது அப்படின்றது வெறும் கண் தொடைப்பு. அது ஒரு நோக்கம் இருக்கணும்ல. ஏன்னா பெண்களுக்கு 50% பல பேர் பேசுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெயருக்கு அடையாளத்துக்கு இருக்கு அப்படின்னா அது ஒரு நோக்கம் வேணும்ல. எங்க கட்சியில ஆரம்பத்திலேருந்து அவங்க எங்க கட்சியில 50% பெண்கள், சிறுபான்மையினருக்கு அதே பிரதிநிதித்துவம் தராங்க. கட்சிகளுடைய முக்கியமான பேச்சாளர்கள் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சிகளையும் நான் பொதுநீட்ட கட்சிகள்ல பார்க்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது இதை அப்படி சுருக்கி பார்க்கணுமா? சரி, இப்போ நீங்கள் சொன்ன அதே வாதத்தை நம்ம பாஜக பக்கம் வச்சு பார்ப்போம். ஒரு அம்மா வந்து காங்கிரஸில் விளவங்கோடில் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அந்த பதவியை வந்துட்டு விட்டுட்டு பாஜகவில் போய் நான் இணையிறேன், ஏன்னா பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்னா பாஜகவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு தானே நம்பி தானே அந்த அம்மா போனாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவோட நிலைமை என்னவா இருக்குது? அப்போ அவங்களுடைய புரிதலின்படி பாஜக வந்து பெண்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு தானே சொன்னாங்க. அதான் உண்மையா? அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்க வந்து பெண்களுக்கு வந்து நாங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா? ஆனா மன ரீதியாக என்னவா நினைக்கிறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது ஒரு நடிகையை தனக்கு வந்துட்டு பாலியல் ரீதியாக தனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு பெண்ணை அவ்வளவு தூரம் சுரண்டிட்டு கடைசியில் அவளை வந்துட்டு போய் இவளோடைய நீ வேற யாரையா கூட உன்னை வச்சு பேசியிருக்க கூடாதான அவங்க மனைவி பேசினதாக இவர் வந்து பேசுறாரே, இதை விட ஒரு மோசமான ஒரு போக்கு வந்து இருக்க முடியுமா? அதே இதுதான் பொது வழிகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவியாக இருந்த ஒரு நபரை பார்த்து இவர் சொல்றார். ஜெயலலிதா அம்மையார்லாம் இருந்தப்போ இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் இவரை வந்து பாதுகாத்து அப்படி விட்டுருக்காங்க அப்படின்றது வரலாறை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்பெல்லாம் இவர் பேசியிருக்க முடியுமா? பேசியிருந்தாருன்னா இந்நேரம் இவரை எங்கேயோ தூக்கி அடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா வந்துட்டு பிரதமர் மோடி அவர்களையே பார்த்து மோடியா லேடியா அப்படின்னு கேட்டவர்கள். அந்த நேரத்தில் இவர் வந்துட்டு வாயை இந்த மாதிரி விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வாய் கிழிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க இல்லாத பொழுது பேசிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, பரவாயில்ல தப்பு இல்லையே அப்படின்னு தான் தோணுது. என்னன்னா, 2 திராவிட கட்சிகளினுடைய தலைவர்களுக்கு நடுவில் வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் படுக்க வச்சிருக்கீங்களே, இது அவங்க வந்துட்டு அங்கே ஒரு நினைவு சின்னமாக அதை எழுப்புவதற்காக வச்சுருக்காங்க. அது வந்துட்டு இறந்தவர்களுக்கான அடக்கம் செய்யப்பட்ட ஒரு பகுதி. இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் சொல்லும்போது எப்படி பேசணும், ஒரு கண்ணியம்னு இருக்கு இல்லையா? ஒரு நபர் இருக்கும் பொழுது பேசுறதுக்கும் அவர் இல்லாத போது பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இருக்கும்போது கூட அவரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், அவர் வந்து அதற்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறார். இல்லாத நேரத்தில் நீங்கள் அவரை பற்றி பேசுனீங்கன்னா அது உங்களுடைய கண்ணியத்துக்கு இழுக்கா இல்லையா? அப்படி நீங்கள் கண்ணியம் கெட்டவர் அப்படின்னே கூட வச்சுக்கோங்களேன். இறந்தவங்க அவங்க படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல என்ன நான் இழிவா பேசிட்டேன் அப்படின்னு கேட்கிறாரு. சாஞ்சிட்டேன். இப்போ நிறைய இடத்துல கூட சொல்லுவோம், ஐயோ அவ நல்ல எப்படி இருந்தாலும் இப்படி சாஞ்சிட்டாலே அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்படி சொல்லி இருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா 2 திராவிட கட்சி தலைவர்களுக்கு நடுவுல ஒரு பெண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ற இடத்துல தான் நமக்கு உரைக்குது. அப்போ ஒரு பெண்ணை வந்துட்டு நீங்க என்னவா பாக்குறீங்க? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நினைவிடம் எழுப்புவதற்காக ஒரு தலைவர்கள் வரிசையில வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன சுற்றுச்சூழல் ரீதியாக அது சரியா தவறா அதெல்லாம் இன்னொரு பக்கம். பாலியலா விமர்சிச்சாருன்னு சொல்ல வரீங்களா அந்த இடத்துல? ஆமா, அந்த இடத்துல அப்போ 2 ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண்ணை படுக்க வச்சிருக்கீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்?
அப்போ பெண்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? அப்போ பெண்கள் வெறும்னே ஒரு பாலியல் பண்டம் தானா? ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு 2 தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு இடம் கிடையாதா? அப்போ ஒரு பெண்ணை வந்துட்டு நீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நினைவு மண்டபம் கட்டுறதுக்கோ அந்த கடற்கரையில வந்துட்டு அவங்கள வந்து புதைப்பதற்கோ உரிமை கிடையாதா? இப்போ என்னவா நீங்க நினைக்கிறீங்க? இத 2 ஆண்களுக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி படுக்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணை உச்சபட்சமாக பாலியல் ரீதியாக அவ மேல வந்து ஒரு பெரிய அவதூறை வந்து பரப்புவதற்காகத்தான் பேசுறீங்க. அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபரை எப்படி இந்த மக்கள் வந்துட்டு தலைவராக ஏத்துப்பாங்க? அதிமுக வந்து இப்ப சாட்டை துரைமுருகன் கைதுக்கு வந்து கருத்துரிமைன்னு பேச வந்தாங்க. அப்ப இது வந்து அந்த கருத்துரிமையில அதிமுக பார்க்குமா இந்த விஷயத்த? அதிமுகவினுடைய ரொம்ப பெரிய வரலாற்று பிழை என்னன்னா, எடப்பாடி அவர்கள் வந்து அதனுடைய தலைமையாக பொதுச் செயலாளராக இருப்பதுதான். அடுத்தது வந்துட்டு சசிகலா அம்மையார், இந்த மாதிரி எல்லாம் இவங்க யாருக்குமே கொள்கையை பற்றியோ அந்த கட்சியினுடைய தலைமையை பற்றியோ கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அவன் சட்டப்பைய நிறைச்சிக்கிட்டா போதும், அவனுக்கு வந்து தகுதியான அதிகாரங்கள் கிடைச்சா போதும்னு பார்க்குறாங்களே தவிர யாராவது தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மூத்த நபர்களை, மூத்த தலைவர்களை இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு வேண்டாம். அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்றத ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாம். கூட்டணி வேணும்னா யோசிக்கிறாங்க. பாருங்க, இப்போ தெரியும் என்னன்றது, கூட்டணியினுடைய நிலைமை என்னன்றது இப்போ தெரியும். இடைத்தேர்தலில் ஏற்கனவே மக்கள் வந்துட்டு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சு அமைச்சிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் கட்டுத்தொகையை கூட இவங்களால வாங்க முடியல. யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரோட அதிமுகவில இருந்து கூட்டணி வைக்கணும்னு நினைச்சவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துட்டாங்க. அதனால இதுக்கு மேலேயாவது எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சமாவது சுய சிந்தனையோட யோசிக்கணும். சரி, அவருக்கு சுய சிந்தனையே இல்லைன்னே வச்சுப்போமே, வேற யாரையாவது கொஞ்சம் நல்ல சுய சிந்தனை இருக்கிறவங்களையாவது கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். சார், இப்போ இந்த அதே இதில் இன்னொரு டிபேட்டில் என்ன, அந்த தொடர்ச்சியில் என்ன சொல்கிறாருன்னா, திருமாவளவன் அவர்கள் குறித்து அதில் சொல்கிறாரு. என்னென்னா, திருமாவளவன் அவர்கள் இடையில ஒரு பேட்டியில் சொல்லும்போது, இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்துச்சு, சாதிய படுகொலைகள் நடக்குது, இது வெறுமே ஒரு அரசை மட்டுமே சொல்லிட முடியாது. சமூகத்தில் இப்போது ஆணவ படுகொலைகளுக்கு பாமக போன்ற கட்சிகள், நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய குடியுரிமை, குடிப்பெருமை, இது எல்லாம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள், சாதிய வன்முறைகள் அதிகரிக்க காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. நான் வந்து குடிப்பெருமை, சாதி ஆணவங்கிறத தமிழ் படுத்தி சொல்கிறேன். நான் வந்து சாதி தீட்டுன்னு சொல்லக்கூடிய நான் எப்படி சாதி ஆதரிப்பேன்? குடிப்பெருமைங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் சாதியை தான் குடின்றாரு. அப்புறம் இது அந்த ஆணவ பெருமை அப்படின்றத வந்துட்டு அவர் வந்துட்டு தமிழில் வந்து பெருமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அதனுடைய என்ன சொல்றது, ஆணவ படுகொலை எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்துட்டு தமிழ் படுத்தி இவர் வந்து பேசுறாரு. அதை தமிழ் படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்றது தெரியல. என்ன தப்பு இருக்கு இதுல? சும்மா அவர் இப்படி சொல்றதா தமிழ் படுத்தி சொல்றதுனாலே அவர் ஆதரிக்கிறாருன்னு பொருள் எடுத்துக்கணுமா? அப்ப ஏன் இவர் ஓயாம வந்துட்டு என்னுடைய குடி வந்துட்டு நான் எந்த குடி, இந்த மாதிரி என் குடியில வந்து ஒரு கல்லுன்னு இருக்கு, ஒரு இதுன்னு இருக்கு, நான் வந்துட்டு நானே பானையை செய்வேன், நானே தண்ணியை பிடிப்பேன், நானே சமைச்சுக்குவேன் அப்படின்னு ஏன் பேசணும்? பேசுறதுக்கான காரணம் என்ன இருக்கு? அப்போ நீங்க வந்துட்டு இன்னொரு இடத்துல சொல்றாரு, தமிழன்னு நீங்க சொல்லிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சாதியை விட்டவர்களாகவும் சமயத்தை மதங்களை விட்டவர்களாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் உங்களால தமிழன் அப்படின்னு சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு நான் சாதியை தான் வந்துட்டு தமிழ் படுத்தி குடி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இதுல எத்தனையோ சாதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒவ்வொரு குடின்னு வரா என்னன்றதே ஒண்ணு அவர் வந்து தெளிஞ்சு வரட்டும், இல்ல நம்மளையாவது தெளிவா வந்து கேட்க விடட்டும். ரெண்டும் இல்லாம 2 பேரையும் வந்து போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தா இவன் ஒரு பழமொழி வச்சிருப்பாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு. இவருடைய பேச்சு எப்போ போகுன்னே தெரியலையே. அப்ப இவர் எந்த நிலைமையில இருந்தா பேசுறாரு? இவருக்கு உண்மையிலேயே சரியா தான் இருக்கா? இப்ப பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு இந்த மாதிரி சோசியோபாத்திக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க, ஏதோ மாத்தி மாத்தி சொல்லுவாராம், தன்னை வந்து பெருமையா நினைச்சுப்பாராம், இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப இவருக்கு எந்த நோய் இருக்குன்னு எனக்கு இன்னும் தெரியல. சாதியே வேணாம் அப்படின்னு நம்ம பேசுறோம். சங்க இலக்கியங்கள்ல சங்க காலங்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு முறை இல்லைங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
இவர் வந்துட்டு அந்த சாதியை தான் நம்ம தமிழ் படுத்தி நான் குடிப்பெருமைன்னு சொல்றேன்னா அதுவே வேணாங்க அப்படின்றோம். அப்புறம் நீங்க பெருமை ஆணவன்றதை வந்து அது சொல்றதுனால நீ எந்த இப்போ தமிழன் அப்படின்னு சொல்றோம், தமிழ் குடிகள் அப்படின்றதுனாலே அது வந்து சாதிக்குள்ள வந்துருங்கிறது எந்த புள்ளியில திருமாவளவன் அவர்கள் சொல்றதா இருக்கட்டும், உங்களை போன்றவர்கள் சொல்றதா இருக்கட்டும், எந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சாதி அரசியல் செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்க? சாதி அரசியல் அப்படின்னு சொல்லும்போது திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை வச்சு அது ஒரு அரசியலா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க வந்துட்டு நீங்க சாதி அரசியல் செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த குடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் வந்து நீங்க தமிழ் குடிகள் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த மண்ணில் இங்கேயே வந்து பிறந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள நீங்க வந்து எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிறப்பின் வழியாகத்தான் இங்க தமிழன் அப்படின்னு சொல்லணுமே தவிர மற்றபடி வந்தேரிகளை எல்லாம் இப்போ வேறு மாநிலத்திலேருந்து வந்து இங்க பிறந்து இங்கேயே வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு வேற்றுமொழி பேசக்கூடியவங்க, இப்போ தெலுங்கு பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்க வேறவா வந்து நீங்க தமிழ் படித்தவங்க, நீங்க ஒரு பேராசிரியர், உங்களுக்கே தெரியும் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கே பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல வந்து சொல்லப்பட்டவர் தானே, முன்னாடி இருக்கவங்க சொன்னது தானே. இப்போ சீமான் புதுசா சொல்லலையே சார். இப்போ இதையே தான் அங்க ஒரிசாலையும் பேசினாங்க. ஒரிசால வந்துட்டு தமிழனுக்கு வந்துட்டு நீங்க ஆட்சியை கொடுக்க போறீங்களா இந்த மாதிரி வந்து பிரதமர் அவர்கள் பேசி அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் அவர் வந்துட்டு ராஜினாமாலாம் பண்ணிட்டு திரும்பி வர்றதாக இந்த மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம அரசியல்ல பார்க்குறோம். அப்போ இப்ப என்ன கேள்வி அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு உண்மையிலேயே தன்னுடைய உடலும் ரத்தமும் சதையும் கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் அப்படின்றவங்க அந்த மாநிலத்தை விட்டு அந்நியர்களாகவே இருப்பார்களா? அவங்கள நீங்க அந்நியப்படுத்தியே பார்ப்பீங்களா? அவங்க செய்யக்கூடிய சேவைகளை எல்லாம் வாங்கிட்டு அவங்கள மட்டும் அப்படியே தள்ளி வைக்கிறது அப்படின்றது இது மேட்டுக்குடியில இருக்கிறவங்க பண்றாங்க இல்லையா, ஆதிக்க சாதியினர் செய்யறாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது பார்ப்பனியத்தோட ஒட்டுனதுன்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ ஆதிக்க சாதியினர் என்ன பண்றாங்க, நமக்கு வந்துட்டு உணவு விளைவித்து தரக்கூடியவன சூத்திரன்றாங்க, நமக்கு வந்துட்டு செருப்பு தச்சு கொடுக்கறவன சூத்திரன்றாங்க, இன்னும் கீழே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து வீட்டுல வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பெருக்கி இந்த மாதிரி அள்ளி இள்ளி பண்றது, அதே மாதிரி துணிகளை வெளுத்து கொடுக்கறவங்க, அவங்க எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சொல்லால குறிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்க தலை நிமிர முடியாமலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கும் இந்த சீமான் அவர்கள் பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல அப்ப அதுல ஒரு கொஸ்டின் பண்றாரு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டணியோட இருக்கிறார், அவரால் பொது தொகுதி கேட்டு வாங்க முடியுதா? இப்போ எங்க அண்ணனால தனிச்சு நிக்க முடியுதா? ஒரு பொது தொகுதியில நின்று ஜெயிக்க முடியுதா? இதுதானே திமுகவும் செய்யுது அப்படின்றாரு. இல்ல இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஓப்பனாவே சவால் கொடுக்குறாரு, எங்க அண்ணன் வந்துட்டு பொது தொகுதியில நின்று அவரால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறாரு. இது எவ்வளவு மோசமான ஒரு விமர்சனம் பாருங்க. அப்படின்னா இப்போ திருமாவளவன் அவர்களால ஒரு பொது தொகுதியில நின்னா ஜெயிக்க முடியாது, தோத்துருவாருன்னு சொல்ல வராரா? அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராரா? இல்ல அந்த அளவுக்கு செல்வாக்கு இந்த மக்கள் கொடுக்க மாட்டாங்க, திமுக கேட்டு வாங்க முடியுது அவங்களால? அந்த கேள்வியில அந்த குரல்ல கேட்கலையா அவரு? அந்த குரல் எல்லாம் அப்போ இவரால பொது தொகுதியில நின்னா ஜெயிக்க முடியாது, இவர் சார்ந்த சாதியினர் வந்து அங்க இல்ல. இப்போ பொது தொகுதியில வந்துட்டு நீங்க பார்க்கும்பொழுது மற்ற சமூகத்தினர் வந்து அதிகமான இடங்கள்ல இருக்கிறது, அதாவது சதவீதத்துல இருக்கிறதுனால இவரால ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாவே ஒரு சவால் விடுறார் அப்படின்னு சொன்னா, அப்போ இவருக்குள்ள அந்த குடிப்பெருமை சாதி நீங்க என்ன வார்த்தைகள்ல வேணாலும் சொல்லிக்கோங்களேன், அது இருக்கா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேரு சானவாஸ் அப்படிங்கிறவரும் பாலாஜிங்கிறவரும் பொது தொகுதியில் நின்று தானே ஜெயிச்சவங்க விசிகல. ஆனா அப்புறம் ஏன் வந்துட்டு இவர் வந்து திருமாவளவன் அவர்களை பார்த்துட்டு எங்க அண்ணன் இந்த மாதிரி நிப்பாரான்னு ஏன் இவர் பேசுறாருன்னா, முழுக்க தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த சாதிய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துறார். ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு தன்னால வந்து ஜெயிக்க முடியலையே அப்படின்ற அந்த குழந்தைங்கள்லாம் வந்துட்டு தோத்து போயிட்டு வந்து அம்மாவை பிடிச்சி அடிக்கும், அப்புறம் ஏதாவது தூக்கி போடும், பூனையை பிடிச்சி அழிக்கும், அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு சீமான் அவர்கள் தான் வென்றால் முயற்சி தோட்டால் பயிற்சின்ட்டு கடந்து போறாரு. இல்லையே, அந்த மாதிரி இல்ல. சொல்றதுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனா நிஜத்துல வந்து அனுபவிக்கும் பொழுது அவங்களால வந்து அதை தாங்கிக்க முடியல. அப்போ வேணும்ட்டே ஒரு அரசியலை வந்து நாம எடுக்கணும், நானும் ரவுடி தான், நானும் லைம் லைட்ல நிக்கிறேன், என்னையும் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நல்ல அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தவங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருக்கணும் மாதிரி எல்லாம் பேசினார் இல்லையா? இது ஒரு தலைவனுக்கான அழகா?
அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு பிறப்பின் வழியாக இத்தனையும் வந்து கற்பிக்கணும்னு நினைக்கிறாரா? அப்போ பிறப்பின் வழியாக மக்களை வந்துட்டு சிதறடிக்கணும்னு பார்க்கறாரா? அப்போ யாரை நோக்கி போறாங்களோ அது வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு மாத்திட்டு எல்லாத்தையும் வந்துட்டு தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சரி, ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவர் நினைப்பது சரி. ஆனா அதற்கான தகுதியை வளர்த்துட்டாரா? அதான் நம்முடைய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ ஒரு பெண்ணை பற்றி இதுக்கு முன்னாடி இந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து ஆட்சி முடித்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி நீங்க வந்து சொல்லும் பொழுது எந்த மாதிரியான வார்த்தைகள்ல பேசுறீங்க? திமுக இப்படி எல்லாம் பேசினது இல்லையா ஜெயலலிதா அம்மையார் குறித்து? இருக்கும்போது பேசியிருப்பாங்க. எல்லார் மேல விமர்சனம் என்பது ரொம்ப சாதாரணம். ஆனா அந்த விமர்சனம் என்பது கண்ணியம் குறையாமல் இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்ணியத்தோட பேசணும் அப்படின்றதுன்னா தலைவர்களுடைய வேலை. திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லுவார், அதாவது ஒரு கூட்டம் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்துல கல் எறிபவன் தலைவன் கிடையாது. அப்படி செதறி இருக்கக்கூடிய கூட்டத்தை மனிதர்களை ஒன்னா திரட்டுறான் இல்லையா, அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட பண்பு உங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி பண்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்களா? மக்கள்னா அந்த அளவுக்கு முட்டாள்களா? எங்க வந்து பண்பு இருக்கு எங்க பண்பு இல்லை அப்படின்னு தெரியாதவங்களா? அவங்க தெரிஞ்சதுனால தான் இடைத்தேர்தலில் சரியான ஒரு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஜீரணிக்க முடியாம தான் யார் மேல என்ன சொல்லலாம், எங்க என்ன நடக்குது நல்லா தெரிஞ்சே கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நல்லா தெரிஞ்ச கூட நான் பேசுறேன், என்ன வந்து கைது செய்யறீங்களா அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? இது நீங்க தலைவனா அல்லது வேறையா? நம்ம வந்து கண்ணியம் குறைவா நம்ம பேச முடியாது இல்லையா? அப்ப நம்ம அப்படிதான் கேட்க முடியும். இதைத்தான் வந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஒரு பையன் ஃபயாஸ் ஹுசைன் அப்படிங்கிறவர் அவர் பேசினது அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு மறுபடியும் தான் பார்க்கும்போது நிறைய ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் பண்றாரு. அவர் இது மாதிரி ஒரு ஜோக் சொல்லும்போது நீங்கள் மேரிட் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பிரியாரிஸ்ட் மேட்ரிமோனியில் பார்த்து அப்படின்னோன்னா உடனே அவர் வார்த்தை கேட்குறா, நீங்கள் சொந்த பிள்ளையே மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அந்த வீடியோ பரவலாக பகிரப்பட்டுருக்கு. அந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? ஆமாம், அது சொந்த புள்ளன்னு கேட்டுருக்கூடாது, சொந்த பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டிருக்கணும். ஏன்னா அப்படிதானே விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு யார் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு நகைச்சுவை அப்படின்றத இவ்வளவு மலினப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு சக மனிதனுடைய அவனுடைய அங்க குறைவை வச்சு அது வந்து நான் நகைச்சுவையா பண்றேன், இல்ல அவனை வந்துட்டு நான் வந்து அடிப்பேன், அது வந்து ஒரு நகைச்சுவையா மாறும். இந்த மாதிரி இவ்வளவு தூரம் மலினப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துல NSK அவர்களினுடைய நகைச்சுவையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ வந்துட்டு அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, கேட்டவுடன் சிரிப்பு வர வேண்டும், சிந்தித்து பார்த்தால் அழுகை வர வேண்டும், அதுதான் நகைச்சுவை. அந்த மாதிரியான இலக்கணத்தை இன்னைக்கு எதுக்காவது நம்மளால பொருத்தி பார்க்க முடியுதா? குறைந்தபட்சம் ஒரு குழுவில் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா குழுவில் இருக்கிற ஒருத்தனுடைய மனசாவது புண்படாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து வழிவகுக்கிறாங்க அப்படின்னா, மேல நான் தான் அறிவாளின்னு நினைக்கிறான் இல்லையா, அவன் வந்து தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வக்கரத்தை வந்து இந்த மாதிரி நகைச்சுவைன்னு சொல்லி கொண்டு வரான். அதை அப்படியே மந்த மாதிரி போகுது இல்லையா ஒரு ஆட்டு கூட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா வாட்ஸ்அப்பை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி என்னெல்லாம் நியூஸ் வருதோ பார்த்துட்டு நம்ம அடிச்சு விடலாண்டா, நம்முடைய சொந்த சிந்தனையில இருந்து வந்ததாக நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு பரவலாக பார்க்கலாம். இது ஒரு சங்கிகள் பேசுவாங்க, ஒரு பாஜக வலதுசாரிகள் பேசுவாங்க. அவர் வந்து ஒரு சங்கிகளும் கிடையாது, ஒரு இஸ்லாமியராகவும் இருக்கிறாரு. இஸ்லாமியர்கள் ஒரு பரவலாக பார்த்தோம்னா பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, அவங்க மதத்தை ஆதரிச்சார், இப்படி பல காரணங்களை வச்சிருப்பாங்க. அவர் இந்த மாதிரி பேசுறதுங்கும் போது இதை எப்படி பார்க்கறது? அதாவது வரலாறு வந்து தெரியாம வளரக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய இழிநிலை இதுதான். வரலாறு தெரியல அப்படின்னு சொன்னா உங்களால வரலாறும் படைக்க முடியாது. நீங்க வாழும் காலத்திலேயே இந்த மாதிரி தவறான செய்திகளை வந்துட்டு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க. எப்பவுமே ஒரு இடத்துலயாவது மனிதன் வந்து அந்த அவனுடைய பாதிப்பு, சக உயிர்கள் மற்ற மனுஷன் வந்து அடையக்கூடிய பாதிப்பை வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல, ஒன்று அதை வந்து நூல்கள் வழியாக படிச்சிருக்கலாம், இல்லை அந்த களத்துக்கு போய் பார்த்துருக்கலாம், இல்லை தானே அந்த இதை வந்து அனுபவிச்சிருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓரளவு வந்துட்டு எனக்கு தொப்புளுக்கு மேலே கஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு யாரை பற்றிய கவலையும் கிடையாது.
நான் என்னுடைய ஜோக்குக்காக, நான் என்னுடைய மேம்பாட்டுக்காக, நான் வந்துட்டு மேல்தட்டோட இணையறதுக்காக என்ன உண்டோ அதை தான் நான் பார்ப்பேன். இப்போ மேல்தட்டு என்ன சொல்லுதோ அதுதான் சரியானது அப்படின்னு நான் என்னுடைய மைண்டை நானே டியூன் பண்ணிப்பேன். அவருடைய மறுப்பு வீடியோ பார்த்தீங்களா? அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா? முதல்ல அது கன்வின்சிங்காகவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வந்து நான் ஜோக்காக தான் பார்த்தேன், நான் ஜோக்காக தான் சொல்லியிருக்கிறேன், இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சுதுன்னா அது தப்பு, ஆமாம் இதை தப்பாக சொல்லிட்டேன் நான் மன்னிப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்தெல்லாம் அவர் சொல்லலை. இது வந்து ஜோக்காக தான் சொன்னேன், அது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்பாக யாரோ பார்த்துட்டாங்க, அவர் சொல்லும்போது தப்பே இல்லையா, அதை பார்த்தவங்க தான் தப்பு. அதுக்குள்ள ஒரு அவதூறுகள் இருந்தாலும் ஒருத்தவங்க கேலி செய்யற மாதிரி இருந்தாலும் அது ஜோக்கா தான் பார்க்கணுங்கிற வரையறை முதல்ல சரியா? அது ரொம்ப தவறான ஒரு மனப்போக்கு. அது எப்படி வந்து சரியா இருக்கும்? இப்போ நம்ம நிறைய திரைப்படங்கள் எல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரியா பேச முடியாம நம்ம திக்குவாய் அப்படின்னு சொல்லுவோம், அதையெல்லாம் வந்து ஜோக்குன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய நாடகங்கள்ல கூட அந்த மாதிரி உண்டு. அந்த நாடகம் வந்து யார் தயாரிச்சிருக்காங்க, யார் வந்து போடுறாங்க அப்படின்னா அப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் அது இந்த நபர்கள் தான், அவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு நகைச்சுவை அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க இருக்கிறாங்க. அந்த மனநிலையை தான் அதே மனநிலையை கொண்ட மக்கள் கிட்ட, அவங்க நடுத்தர மிடில் கிளாஸ் ஃபேமிலியா கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கடத்தி விட்டுட்டு அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நான் வந்து மேல்தட்டு தான் காட்டிக்கிறதுக்காக அதை பார்த்து அப்படியே சிரிச்சு வழிஞ்சு இந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு, ஒரு செயற்கைத்தனமான ஒரு மனப்போக்கு, ஒரு செயற்கைத்தனமான ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருச்சு. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் வந்துட்டு இதை வந்து நான் பார்க்குறேன். எப்படியாவது பிரபலம் ஆயிடணும், எங்கே இருந்தாவது வந்து எனக்கு கண்டென்ட் கிடைச்சா போதும். கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியினுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன அப்படின்னு சொல்லி அவர் பிரபலமானாரா இல்லை ப்ராப்ளம் ஆனாரா அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பெரியார் என்பவர் யார், அவரை வந்துட்டு நம்ம இன்னும் சரியாக கொண்டு போய் சேர்க்கலையே அப்படின்ற ஒரு மன வருத்தம் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது. இன்னும் எத்தனை பள்ளிக்கூடங்களில் வந்து பெரியார் பற்றிய கருத்துக்கள் அல்லது பெரியார் பற்றிய உண்மையான வரலாறு இது மாணவர்கள் கிட்ட போயிருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அங்கங்க வந்துட்டு எத்தனையோ இது சார்ந்தவர்கள் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க, சாகா பயிற்சி எல்லாம் பள்ளிகளில் கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களில் கூட வந்துடுச்சு அப்படின்றது பகிரங்கமாகவே கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு திராவிடம்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நாம் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. யாரெல்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை. என்னைக்கு வந்து திராவிட கூட்டங்கள் எல்லாம் சுருங்கி ஒரு அறைக்குள்ளே போச்சோ அன்னைக்கே இதெல்லாம் வந்து முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரியாக தான் இருக்குது. பொது வெளிகளில், அதாவது ஓப்பன் மீட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, பப்ளிக் மீட்டிங்காக இல்லாமல் ஒரு அறைக்குள்ளே போனதுனால பெரியார் வந்து சுருங்கிட்டார் அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்குது. அதனால் பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த ஐக்கானை இன்னும் நம்ம சரியாக கொண்டு போய் சேர்க்கலை. அந்த சேர்க்காததனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரி இவங்கெல்லாம் புறப்பட்டு வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர்களும் கொஞ்சமாவது இன்னைக்கு தான் வாழக்கூடிய வாழ்க்கையை, வரலாற்றை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிருக்குன்னா யார் காரணம், எது காரணம் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு ஆண் பெண் சமத்துவம் ஓரளவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்ன, இன்னைக்கு எல்லாராலையும் வந்துட்டு வேலைக்கு போக முடியுது அப்படின்னு சொன்னா காரணம் என்ன, இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வந்து ஓரளவு அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன காரணம் அப்படின்றத தொப்புளுக்கு மேல கஞ்சி இருக்கு இல்லையா, அவன்லாம் யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தாதான் பெரியார்னா யாரு, பெரியாரை பத்தி நம்ம இந்த மாதிரி பேசலாமா. நம்ம எத்தனையோ மறுப்பு தெரிவிச்சிட்டோம். பெரியாருக்கும் மணியம்மையாருக்கும் நடந்த திருமணம் என்ன அப்படின்னு. இன்னைக்கு கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் சம்மதிச்சு ஒரு ஆணோட இருந்துட்டா அப்படின்னு சொன்னா அது பாலியல் குற்றச்சாட்டே கிடையாது அப்படின்றதான் இதுவே சட்டமே. அப்படி இருக்கும் பொழுது மணியம்மையாரும் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, என்ன வந்து இந்த மாதிரி தாத்தா வந்து கல்யாணம் பண்ணிவிட்டாருன்னு. இல்லை, இவரும் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் வெளிப்படையா சொல்லலை. ஆனா இவங்களாகவே மணியம்மையாருக்கு நாங்க தாங்க அப்படின்னு சொல்லி எப்படி பச்சையா போய் பேசுறாங்கன்றது நமக்கு இதுவரைக்கும் புரியல. சரிங்க தோழர், நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள் தி நியூஸ் லைட்.